சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன். எப்பவுமே வீட்டில் பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சு வந்த பிறகு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணணும்னா அந்த சாக்லேட்டு, மிக்சர் இந்த மாதிரி கடையில் வாங்குறத நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுப்பீங்க. அதாவது நம்ம வீட்டில் அதுதான் ஈஸியாக கொடுக்கறதுக்கு அந்த டைமில் எப்பவுமே வருஷம் 365 நாளும் இருக்க ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை, பழம், வெல்லம் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். இதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா பழம் போண்டா. இந்த பழம் போண்டாக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பழம் போண்டாக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பழம் 3 நம்பர், கோதுமை மாவு 1 கப்பு, நெய் 2 டீஸ்பூன், ஏலக்காய் சிறிதளவு, குக்கிங் சோடா சிறிதளவு, வெல்லம் இனிப்புக்கு தேவையான அளவு, முந்திரி 10 நம்பர், காய்ந்த திராட்சை 10 நம்பர். இந்த பழம் போண்டாக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிட்ட இருக்க பழம். இது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் வாழைப்பழம் அதிகமாக போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் கோதுமை மாவுக்கு, அதாவது இந்த மாதிரி குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பழம் போடலாம். அந்த பழமாக சின்ன மீடியமான சைஸ் பழமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும். இதே பெரிய பழமாக இருந்ததுன்னா ஒரு 1 இல்லை 1.5 பழம் போட்டால் போதும். இது ஏன் சொல்கிறேன்னா அதிகமான பழம் போட்டாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த கலரோட தன்மை மாறும். அந்த கலரோட தன்மை மாறுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குது. அதே டைமில் பழம் அதிகமாக போட்டும் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி பழம் இப்போ நான் கடையில் வாங்கியிருக்கேன். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர்லாம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவோம், அந்த பழம் கலர் மாறி இருக்கும். ரொம்ப டார்க் ப்ரௌன் மாதிரி கலர் மாறி இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த பழம் வேண்டாம்பா அப்படி தூக்கி போட்டுடலாம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க, மாட்டுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பழத்தை இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், டக்கு நீங்கள் வீட்டில் பண்ணலாம். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெசிபிகளை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வேறு எதுனா பழம் போடலாமா கேட்டினா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஜாக் ஃப்ரூட் யூஸ் பண்ணலாம், மாம்பழம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த பழத்தை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் டைரெக்டாக ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இந்த இடத்துல மஞ்சள் பழம் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை கருப்பரை வாழை அப்புறம் பச்சை பழம்லாம் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா நீங்கள் மலை வாழை யூஸ் பண்ணலாம், மஞ்சள் வாழை யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பூ பழம் சொல்லுவாங்கள்ல அந்த பழமும் யூஸ் பண்ணலாம். ஏன் கேட்டால் பச்சை பழம் போட்டால் உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்காது. இது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வெல்லம். டைரெக்டாக பழத்தை நீங்கள் நல்லா இந்த மாதிரி மசிஞ்ச பிறகு தேவையான அளவுக்கு வெல்லம், ஒருத்தருக்கு இனிப்பு கூட இருக்கும், ஒருத்தருக்கு இனிப்பு கம்மியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் போட்டுடலாம். இந்த பழத்தோட நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட இந்த குக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம். இந்த குக்கிங் சோடா எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாமே நீங்கள் வீட்டில் பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இருந்தால் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் சாஃப்டாக இல்லைன்னா வீட்டில் பசங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ வேண்டாம்மா ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா லைட்டாக சிட்டிக்கு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக இந்த குக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அதிகமாக போட வேண்டாம். அதிகமாக போட்டாலும் வயிறுக்கு நல்லது இல்லை, அளவோடு சாப்பிட்றது நல்லது. அதனால் இந்த குக்கிங் சோடா போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. காஞ்ச திராட்சை, இதெல்லாம் வறுத்தும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படியும் போடலாம். இதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக தேங்காய் கொடுத்தா பிள்ளைங்கள் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க வீட்டில். இந்த மாதிரி தேங்காய் நம்ம ஃபுட்டில் எடுக்கிறது அன்றாட இருக்கிறது ரொம்ப நல்லது. தேங்காவே சமைச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா தேங்காயோட பக்குவம் மாறும். சமைக்காத தேங்காய் சாப்பிட்டா பக்குவம் வேறு. ஸோ இந்த தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ அப்படி பஞ்சாமிரத மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவமாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த நெய் அந்த டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் யூஸ் பண்ணுறோம். அந்த நெய்யும் இதில் போடுறேன். இப்போ பழம் நல்லா மசிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த கோதுமை, இதெல்லாம் போட்டு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்க.
ஸோ இந்த மாதிரி டைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. எதுக்காகனா அந்த வெல்லம் 1-2 இருந்தாலும் மசிஞ்சிரும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன் என்ன சொல்கிறேன்னா, எடுத்த உடனே தண்ணி ஊற்றினா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த கெட்டித்தன்மை வந்துடும். அதனால் தேவையான அளவுக்கு அப்பப்போ தண்ணி ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி பக்கத்துலேருந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாசனை வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி வரும். இன்றைக்கி பேட்டரி எடுத்தீங்கன்னா கையில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி விழணும். அப்படி இப்படி கெட்டியான பக்குவத்தில் விடணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப திக்காகவும் கூடாது. இப்படி எடுத்தீங்கன்னா அப்படி எலசாக அப்படி விழணும்னு சொல்லுவாங்க. அதை வழுக்க சொல்லுவாங்கள்ல, இந்த தேங்காய் வழுக்கையாக இருந்தால் எப்படி இருக்கும், முத்தின தேங்காய் வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி பக்குவத்தில், எலசான பக்குவத்தில் இப்படி எடுத்து விடணும். இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். வாசனைக்காக ஏலக்காய். அவ்வளோதான். இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை சுடுசுடாக ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன கப்பில் தண்ணி இப்படி எடுத்து வச்சுங்க. அப்படி தண்ணி அப்படி தொட்டிங்கன்னா மாவு ஓரளவுக்கு ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் அந்த மாவை கையில் எடுத்து நீங்கள் வீட்டில் எப்படி வடை மாவு போடுவீங்களா அதே மாதிரி பக்கம் தான், வேறு ஒன்றும் இல்லை. எடுத்து நல்லா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து அப்படியே ஒன்றா விடணும் தான். எண்ணெயோட சூடு தன்மை பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. ரொம்ப சூடு இருந்தால் என்ன ஆகும், வெல்லம் போட்டிருக்கோம். வெல்லம் போடும்போது டக்குன்னு கலர் மாறும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு சூடான பிறகு இந்த மாதிரி 1 by 1 போடுறோம். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் யூஸ் பண்ணுறது கடலெண்ணெய். சரிங்களா? நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி கடலெண்ணையும் யூஸ் பண்ணலாம், ரீஃபண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கடலெண்ணெய் யூஸ் பண்ணினா அப்பப்போ நீங்கள் சமைச்சு நீங்கள் ட்ரை பண்ணி முடிச்சிடணும். இதை காலைல சுட்டிங்கன்னா ஈவினிங் சாப்பிடலாம். இதே வந்து ரீஃபண்ட் ஆயிலில் பண்ணினா ஒரு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அப்பப்போ சின்ன ஸ்பூன் வச்சு இப்படி திருப்பி விடணும். சுட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இது நல்லா லைட் கலராக இருக்கா, இப்போ இதை அப்படியே திருப்பணும் பாருங்கள். கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா கலர் மாறும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்பப்போ இப்படி சுற்றி விடணும். அப்போ நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வெந்து ஓரளவுக்கு நல்லா கலர் மாறி இருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும். இந்த மாதிரி வந்தால் ரெடின்னு அர்த்தம். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இங்கே சைடில் பாருங்கள், இந்த எண்ணெயில் வெல்லம் 1-2 கரையாமல் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் போடும்போது இது மாதிரி கரைஞ்சி வரும். இதான் விஷயம். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஐயோ உடஞ்சி வருது அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதுனால, அதே டைமில் நீங்கள் ஓரளவுக்கு அந்த எண்ணெயோட தன்மை, சூடு தன்மை வந்து கரெக்டாக வச்சு எடுத்தீங்கன்னா அந்த பொரியிற தன்மை வந்து கம்மியான பிறகு நம்ம எடுத்தால் இந்த ரெசிபி ரெடி. இப்போது ஆல்மோஸ்ட் டன். இப்போ அழகாக எடுத்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை சூடாக வீட்டில் பிள்ளைங்களுக்கு சூடாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு போண்டா இல்லை 4-5 போண்டா சாப்பிடுவாங்க. கார போண்டா தான் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க பசங்க. இந்த மாதிரி போண்டா நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட ஒரு சூப்பரான பழம் போண்டா, அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கேன். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பக்குவமாக எப்படி மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ பழம் போடணும், எவ்வளோ வெல்லம் போடணும், அது எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான ரெசிபி. இதில் வந்து நம்ம வீட்டில் முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஊருக்கு ஒரு வித்தியாசங்களாக இருக்கலாம். கேரளா போனால் இதே வந்து வேறு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாடு வந்தால் வேறு, இதே கர்நாடகா போனால் வேறு, சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குமே தவிர, ஆனால் பேசிக் வந்து எல்லாமே ஒன்று தான்.
ஸோ இந்த மாதிரி நல்ல ரெசிபிகளை ட்ரை பண்ணி கொடுங்க. அதுவும் பர்டிகுலர் கடலெண்ணெய் வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லது. அது ஒரு ஹெல்த்தியான ஒரு மகத்துவமும் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கோம் நம்மளோட கமகம சமையலில். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye, take care.